ஹாய் எவ்ரிவான். விருந்துக்கு அழைச்சி முதுகுல குத்தின வேலையைத்தான் இந்தியா பார்த்துருக்குது. ஈரான்ல இருந்து இந்தியாவுக்கு போன அதுலேயும் பயிற்சிகளை இந்திய வீரர்களுக்கு வழங்கத்துக்காக போன ஈரான் கப்பலைத்தான் அமெரிக்கா தாக்கியிருக்குது. அதுலேயும் இந்து சமுத்திர பரப்புல வச்சு தாக்கப்பட்டிருக்குது. இந்தியா தகவல் வழங்கின நிலையில தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கும் என்று சொல்லி ஈரான் குற்றம் சாட்டியதோட இதுக்குரிய சரியான பதிலடியை நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லி ஈரான் வெளிவிவகார அமைச்சர் கூறியிருக்காரு. அதே போல இன்னும் ஒரு ஈரான் கப்பல் இலங்கைக்கு அண்மையில பாணந்துறை கடற்பகுதியில உதவி கோரிய நிலையில இருக்குது. 300 சிறுவர்கள் உள்ளடங்கியதாக 24 மணித்தியாலங்கள் தங்களுக்கான அடைக்கலம் வழங்குமாறு ஈரான் கப்பல் உதவி கோரி இருக்குது. ஆனால் இலங்கையால இன்னும் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படலை என்ற குற்றச்சாட்டும் காணப்படுது. இப்படியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் முதலாவது ஈரான் கப்பல் இந்தியா விசாகப்பட்டினத்துக்கு போய் அங்க ஒரு பயிற்சி முகாம்ல கலந்து கொண்டு மீண்டும் நாடு திரும்புத நிலையில இந்து சமுத்திரத்துல வச்சுதான் தாக்கப்பட்டிருந்துச்சு. இதை பெருமையாக அமெரிக்கா பேசி இருந்துச்சு. உலக பாதுகாப்பை மீறின ஒரு செயற்பாடாக மிகப்பெரிய குற்றச்செயலாக அமெரிக்கா செஞ்ச, அதுவும் கடற்பரப்புல செஞ்ச மிகப்பெரிய துரோகமாகத்தான் இது பார்க்கப்படுது. இது பல நாடுகளுக்கும் இப்படியான குற்றச்செயல்களுக்கு முன்னுதாரணமாக இது காணப்படுது. இதே செயற்பாடை வேறொரு நாடு செஞ்சிருந்தா ஐக்கிய நாடுகள் சபை தொடக்கம் ஒவ்வொரு நாடுகளும் எப்படி விமர்சிச்சிருக்கு, இந்தியா எவ்வளவு பேசியிருக்கும், எங்கட நாட்டுக்கு வந்தவங்க எப்படி தாக்கியிருப்பீங்க என்று சொல்லி பேசியிருக்கும். ஆனா இதுவரைக்கும் இந்தியாவோ இந்திய பிரதமரோ வாய் துறக்க இல்லை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு போய் மிகப்பெரிய அளவுல அவங்களோட நெருங்கி பழகிவிட்டு மீண்டும் நாட்டுக்கு திரும்பின நிலையில தான் இந்த தாக்குதல் சம்பவமும் பதிவாகி இருக்குது. மிகப்பெரிய திட்டமிட்ட சதி என்று சொல்லி ஈரான் குறிப்பிடுது. அதுல மாற்று கருத்துக்கள் இருக்கவும் வாய்ப்பில்லை. என்று சொன்னா இந்தியாவோட பாதுகாப்புல இருக்க வேண்டிய கடற்பரப்புல தான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இந்தியா தகவல் வழங்கின நிலையில தான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இஸ்ரேலை நோக்கி ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடாத்துது. அசர்பைஜான்ல இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு வெடிப்பு சம்பவம் பதிவாகி இருக்குது. ஈரானால தாக்கப்பட்ட நிலையில தான் இந்த வெடிப்பு சம்பவம் பதிவாகி இருக்குது. அசர்பைஜானை ஏன் ஈரான் தாக்கணும் என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்கேலும், அசர்பைஜான்ல வச்சுத்தான் இதுக்கு முதல் ஈரான் அதிபர் கொலை செய்யப்பட்டிருந்தார். ஒரு அணையை திறக்க சென்ற நிலையில கொலை செய்யப்பட்டிருந்தார். அதிலே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. அசர்பைஜான் ஒத்துழைப்போடு தான் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கும் என்று சொல்லி அதுக்கான பழிதீர்ப்பாக கூட இந்த வெடிப்பு சம்பவம் இருக்கலாம் என்று சொல்லி கூறப்படுது. அதே போல உலக அரசியலையே புரட்டி போட்டதா இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா யுத்தம் மாறி இருக்குது. ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது, இன்னொரு பக்கம் ஒவ்வொரு நாடுகளும் தங்களோட இராணுவ பலத்தை வெளிக்காட்டிட்டு வராங்க. ஈரான் இஸ்ரேல் யுத்தம் இப்படி நடக்குத நிலையில சீனா தண்ட பட்ஜெட்ல இராணுவத்துக்காக அதிகரிச்சிருக்குது. இராணுவத்துக்கான ஒதுக்கீட்டை 5% அதிகரிச்சிருக்குது. இது உலக நாடுகள்ல மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது. சீனாவும் இந்த யுத்தத்துல கலந்து கொள்ளுமா என்ற பயத்தையும் உருவாக்கி இருக்குது. இன்னொரு பக்கம் வடகொரியா தண்ட ஆயுத பரிசோதனைகளை மேற்கொண்டு வருது. நேத்தும் கடல்ல வச்சு ஆயுத பரிசோதனைய, அதாவது புதிதாக உருவாக்கிய ஆயுத பரிசோதனைய வடகொரியா மேற்கொண்டு இருந்தது. அதுலேயும் வடகொரியா அதிபர் குறிப்பிடுகிற நேரத்துல மிகப்பெரிய இராணுவ கப்பலை உருவாக்கி இருக்குதா சொல்லுதாங்க. இந்த சிச்சுவேஷன்ல உலக நாடுகள் ஒவ்வொரு பக்கத்துக்கு இணைஞ்சி இந்த யுத்தத்துல கலந்து கொள்ளுமாக இருந்தால் 3ஆம் உலக மகா யுத்தம் மத்திய கிழக்க தலைமையகமா வச்சு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு முதல் நடந்த உலக மகா யுத்தங்கள் இரண்டுமே ஐரோப்பிய நாடுகளை தலைமையகமா வச்சுதான் நடந்திருந்தது. இதுக்கு மாற்றமாக 3ஆம் உலக மகா யுத்தத்துக்கு வித்திடும் வகையில தான் இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா யுத்தமும் உலக நாடுகள் ஒவ்வொன்றையும் செயற்பாடுகளும் காணப்படுது. பல நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக தங்களோட தளங்களையும் வழங்கி வார நிலைமையில தான் சீனாவும் தண்ட இராணுவத்திற்காக பட்ஜெட்ல அதிகரிச்சிருக்குது. வடகொரியா தண்ட ஆயுத பரிசோதனையை மேற்கொள்ளுது. இன்னொரு பக்கம் ரஷ்யா தொடர்ச்சியாக வாய் மூலம் ஈரானுக்கு ஆதரவுகளை வழங்கி வருகிறது. இப்படி இந்த நாடுகளும் இணைஞ்சால் மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலையும் மிகப்பெரிய யுத்த களமாகவும் இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா யுத்தம் மாற்றமடையும்.